வணக்கம். வானவில் புத்தகாலயம் F56 அரங்கிலேருந்து கார்த்திகேயன் புகழேந்தி பேசுகிறேன். ஜீவகரிகாலன் என்னோட நீண்ட நாள் பதிப்பு தொழிலில் இருக்கிற நீண்ட நாள் நண்பர். என்னோட நாவலை அவர் வெளியிட்டிருக்காரு. இப்போ அவரோட சிறு தொகுப்பை இந்த சென்னை புத்தக கட்சியில் நான் வானவில் வெளியீடாக கொண்டு வரேன். காலச்சுவடு பதிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள் வெளியிட சீர் வாசகர் வட்டம் தம்பி அவர்களும் வான்கோ புக்ஸ் சதீஷ்குமார் அவரும் பெற்றுக்கொள்கிறார். இப்போ அந்த வெளியீடு நிகழ்ச்சி இங்கே நடக்குது. ஜீவகரிகாலனுடைய எழுத்துக்கள் பற்றி ஜீவகரிகாலனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்ணன் சாராகவும் ரைட்டர் ஷான் கருப்சாமி பேசுவாங்க. வணக்கம். ஜீவகரிகாலன் என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே என்னுடைய எழுத்துக்களை கவனித்து என்னுடைய முதல் நாவல் வியாபாரம்ல தான் வெளியில் வந்துச்சு. அந்த முதல் நாவலே வந்து ஒரு திரைப்படமாகவும் மாறிச்சு. அதிலிருந்து அவர் ஒரு பதிப்பாளராக என்கிட்ட அறிமுகமானதை விட ஒரு ரசனை மிக்க ஒரு எழுத்தாளராக தான் பழகிட்டு இருப்பார். ஸோ உங்களுடைய புத்தகம் எப்போ வருது அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய எழுத்தை பின்னணியில் வச்சுட்டு மற்றவர்களுடைய எழுத்துக்காக தான் அவர் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வராரு. அந்த வகையில் வானவில் பதிப்பகம் வந்து அவருடைய புத்தகத்தை கொண்டு வரது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வந்து எல்லாம் பதிப்பாளர்களாக நின்று ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஜீவகரிகாலன் இன்னும் எழுதணும். அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய எழுத்தை கைவிடாமல் தன்னுடைய பதிப்பக பணியிலும் தொடர்ந்து ஈடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நான் வந்து ஒரு நிறைய இலக்கிய புத்தகங்கள் போடக்கூடிய பதிப்பாளராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையாக நான் இலக்கியத்தை பற்றி எதுவும் பேசுகிறதோ எழுதுறதோ இல்லைன்றதை நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய கோர் ஏரியா அதுன்னு நான் நினைக்கல. பப்ளிஷிங் தான் என்னுடைய ஏரியா வழி. அது கருத்துக்கள் நான் வந்து பகிர்ந்துக்கிறது இல்லை. ஒரு வாசகராக நான் சில கருத்துக்கள் இருக்கலாம். அது வந்து வெளியே பகிரக்கூடிய அளவு எனக்கு கான்ஃபிடன்ஸு அந்த விஷயத்தில் இல்லை. இப்போ நான் வந்ததுனால நான் வந்து ஒரு பொதுவான சில விஷயங்கள் பற்றி மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி அதான் அவர் ஷான் பேசிட்டார். இப்போ ஜீவகரிகாலனுடைய பதிப்பகத்தை நான் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக கவனமாக பார்த்துட்டு வரேன். அவரது போன்று இன்னும் சில பதிப்பகங்களையும் நான் வந்து இப்போ புதுசாக வரக்கூடிய பதிப்பகங்களை வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பார்த்துட்ருக்கேன். எல்லா பதிப்பகங்களும் இல்லாட்டாலும் இதுக்குள்ள வியாபாரம் மாதிரி சில பதிப்பகங்களை பற்றி நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து அதில் வந்து ஒரு முந்தி தமிழில் இருந்த ஒரு 70கள் வரைக்கும் 80 வரைக்கும் கூட தமிழில் இருந்த ஒரு சிறுபத்திரி இயக்கத்தோடைய ஒரு தொடர்ச்சி அதில் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். வந்து முந்தி வந்து சிறிய பத்திரிகைகளாக பண்ணி அதில் ஒரு தாக்கத்தை தமிழ் சூழலில் வந்து கவிதை சார்ந்தோ இலக்கிய பார்வை சார்ந்தோ அதில் சமூகங்கள் சார்ந்தோ ஒரு கருத்தாக ஏற்படுவதற்கு ஒரு குழு வந்து அவங்க செயல்படுவாங்க. சில காலம் ஊக்கமாக இருப்பாங்க. அப்புறம் அந்த பத்திரிகை போயிடும், இன்னொரு பத்திரிகை வரும். அது மாதிரி ஒரு இது இருந்தது. 90களுக்கு பிறகு அந்த சிறுபத்திரிகைகள் அப்படிங்கிறதுக்கான இடம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இல்லாமல் ஆயிடுச்சுது. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆன்லைனை நோக்கி நகர்ந்துருச்சு. அதுக்கான வாய்ப்புகள் வந்து அச்சு ஊடகங்கள் இன்னைக்கு வந்து அது மாதிரி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா பெரிய பத்திரிகைகளுக்கே இருக்கும்போது சிறுபத்திரிகைகளுக்கு அது அவ்வளவு எளிதான விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு பொருளாதார விஷயங்கள் பெருசாக கருதாமல் இலக்கியம் சார்ந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயத்த செய்யணும், அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அல்லது ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம பேசணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு ஒரு பொது சமூகத்தை வந்து நாடகம் பற்றின உரையாடல் இல்லை, நம்ம அதை கொண்டு வரலாமா? கலைகள் பற்றின உரையாடல் இல்லை, அதை எப்படி ஏற்படுத்துறது? நாட்டுப்புற கலைகள் பற்றின உரையாடல் இல்லை, அதை எப்படி ஏற்படுத்துறது? விமர்சனம் இல்லை, அதை எப்படி கொண்டு வர்றது? அப்படின்னு ஒவ்வொரு சிறுபத்திரிகைகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் வந்து இருந்திருக்கு. அதுபோல் இன்றைக்கு பல பதிப்பகங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பெரிய பதிப்பகங்கள் வந்து போதுமான அளவுக்கு தாக்கத்தை தவறுற விஷயங்கள் அல்லது அவங்க கவனிக்காத விஷயங்கள்ல நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது? இப்போ வியாபாரமுக்கு வந்து அது வந்து இளம் படைப்பாளிகளாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு முதல் படைப்புக்கான வாய்ப்புகளை வழங்குவது அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் வந்து ரொம்ப ஒரு சூழலை வந்து இன்னும் மேம்படுத்தக்கூடிய என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்குறேன். பதிப்பகம்னு வரும்போது ஒரு சிறுபத்திரிகைக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு என்ன வருதுன்னு சொன்னால், நம்ம ஏதோ விதத்தில் வந்து விற்பனைக்கான மதிப்பை வந்து பெறக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. சிறுபத்திரிகைகளில் பெரும்பாலும் அது வந்து போடுற பணம் மட்டும்தான், அது எதுவுமே திரும்ப வரதுக்கான வாய்ப்புன்றதே கிடையாது. அப்போ அதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ண முடியல. ஆனால் இந்த சிறுபத்திரிகையத்தோட தொடர்ச்சியாக உருவாக்கக்கூடிய சிறு பதிப்பகங்களுக்கு
சால்ட் வந்து கவிதை சார்ந்து பண்ணோம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி வேற வேற பதிப்பகங்கள் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாங்கன்னா அவங்களால தொடர்ந்து நீண்ட காலம் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜீவாவுக்கு வந்து தமிழில் வந்து பதிப்புலகத்துக்குள்ள அது ஒரு இலக்கிய பார்வைன்னு கூட நம்ம சொல்லலாம். புதிய விஷயங்கள் வரும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அது எப்படி வந்தாலும் சரி, தன்னுடைய பதிப்பகம் சார்ந்து வரலாம், இல்லை மற்ற பதிப்பகங்கள் வரலாம். இப்போ நான் வந்து கடந்த ஆண்டு ஏதோ ஏதாச்சியாக சந்தித்த போது நாங்கள் உருவாக்கிட்டு இருந்த முதல் கிராஃபிக் நாவலோட சில பக்கங்களை காமிச்சேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால நான் அவரையே கூப்பிட்டு இந்த புத்தக வெளியீட்டு கூட நான் அவரை கூப்பிட்டுருந்தேன். அந்த மாதிரி தமிழ் சூழலில் புத்தகத்தோடைய ஒரு வீச்சு, கருப்பொருள் வீச்சு, ஜான்ராவோட வீச்சு வந்து மேம்படும் போது நல்ல பதிப்பாளர்களுக்கு கண்டிப்பாக வந்து சந்தோஷம் வரும். நல்ல எழுத்தாளர்களுக்கும் இலக்கிய பார்வை உள்ளவங்களும் கண்டிப்பாக வரும். அந்த விதத்தில் எனக்கு ஜீவாவுடைய அணுகுமுறை வந்து மிகவும் ஓப்பானது, மிக நெருக்கமானது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சீர்வாச வட்டம். ஜீவகரிகாலன் அப்படின்னா இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நமக்கு மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா, ஒரு புதிய புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பதிப்பாளராக அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து புத்தகங்களுக்கான சந்தை, தமிழ் சூழலில் பதிப்புத்துறை எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு புதிய எழுத்தாளர்களை அவங்களோட புத்தகத்தை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப வந்து சவாலான விஷயம். ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது இந்த துறைக்குள்ளே. அதில் முழுக்க முழுக்க எல்லாமே புதிய புதிய எழுத்தாளர்களாக கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். அது வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அதை வந்து தொடர்ச்சியாக வந்து அவருக்கு அதில் பல கூட இருக்கிறதுனால நமக்கு அவருக்கு இயற்கை பேரிடர்கள்லேருந்து அவர் சமாளிக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு நமக்கு தெரியுது. புத்தக கண்காட்சின்னா அதில் அவர் மழை பெஞ்சா பாதிக்கப்படுறது, ஈரோடு போனால் அங்கே அந்த மாதிரி ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோர்வடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் தாண்டியும் ஒரு மனிதர் வந்து ஒரு விடா கொண்டன் கொடா கொண்டன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து அந்த முயற்சிகள் அவர் இருக்கிறதுக்கு மத்தியிலையும் அவர் இந்த எழுத்து பயணத்தை வந்து தன்னை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவர் தொடர்ச்சியாக அவர் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் அந்த நிகழ்வில் கேட்டுக்கிறேன். அப்புறம் எல்லா புதிய புதிய எழுத்தாளர்களுக்கும் புத்தகம் பண்ணுற அவருடைய புத்தகத்தை வெளியில் ஒரு பதிப்பாளர் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருந்தன்மையான விஷயம். அதை தானே ஒரு பார்த்து செதுக்கி இன்னும் அதை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி கொண்டு வரலாமோ அப்படிலாம் கூட கொண்டு வரலாம். அதை இல்லாமல் அதை இன்னொரு பதிப்பாளர்கிட்ட கொடுக்குறது அது ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையான விஷயம். அந்த ஒரு மனது வந்து எல்லாருக்குமே வாய்க்காது. அந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து ஒரு தனித்த ஒரு ஆளாக இருக்கார். நான் கேட்பேன் அவர்கிட்ட, அவருடைய அந்த தூத்துக்குடி கேசரின்னு ஒரு சிறுகதையை படிச்சுட்டு ஒரு நாள் இரவில் படித்தேன். அப்போ நீ படிச்சியான்னு ஒரு நாள் கேட்டார். இல்லைன்னா இரவில் ஒரு 10-11 மணி வழி ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு செய்தி போட்டுட்டு மறுநாள் அவருக்கு கூப்பிட்டு, இவ்வளோ அழகாக எழுதுறேன், நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக எழுதாமல் விட்டுட்டீங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இந்த வருஷம் நான் ஒரு புத்தகம் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ சொன்னார். அதுக்கு பிறகு வர நூல் இதுதான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம். அதே மாதிரி பதிப்பாளராகவும் இந்த ஒரு படைப்பாளராகவும் அவர் இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்டு, இது ஒரு உண்மையாகவே வந்து ஒரு சிக்கலான நெருக்கடி மிகுந்த விஷயம் தான். இது வந்து ஒரு இரட்டை குதிரைகளை சவாரி பண்ணுற மாதிரி அதை வந்து அதை இன்னும் வெற்றிகரமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு சகோதரனாக நான் வாழ்த்துறேன். நான் அதில் ஒரு கூட இருப்பேன். வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் ஏதோ எட்டி நின்று வாழ்த்துறது இல்லை, ஒரு சகோதரனாக நான் ஒரு கூடவும் இருப்பேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அவருடைய அந்த புதிய நூலுக்கு என்னுடைய சீர்வாச வட்டத்தினுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிறைவாக இந்த புத்தகத்தை பற்றியும் ஜீவா பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். தொடர்ந்து அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு சவாலான சூழ்நிலை கூட எவ்வளோ வந்து ஒரு சட்டையராக சொல்லுவார் அப்படின்றத பேசும்போது கூட இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவரோட எழுத்துலேயும் பிரதிபலிக்கும். இது வந்து இதில் ஒரு 8-9 கதைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த இன்சோம்னியா அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த ஒரு தூக்கமின்மைன்ற நிலையிலேருந்து அவர் பார்த்த விஷயங்களை ஒரு அவரோட மிருக உலகத்தை காட்டுற கதைகளாக இருக்குது. ஒவ்வொரு கதையிலையும் ஒரு மிருகம் வந்து மெட்டஃபரிக்கலாக அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் லைஃப்பில் என்ன கோத்ரூ பண்ணுறாருன்றது சொல்லும். ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட். அது வந்து இது கண்டிப்பாக வந்து மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. முதற்கண் இந்த புத்தகம் சாத்தியமானதே கார்த்திகாலன் தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதில் எழுதியிருப்பேன் ஏற்கனவே, அந்த ஒரு ஜிப்பை பூட்டும் போது ரன்னர் உடஞ்ச மாதிரி தான் பதிப்பாளர் வந்துக்கிட்டு படைப்பில் கவனம் செலுத்துறது. அதுக்கு பிறகு என்ன பண்ண ஜாம் ஆகி நின்றும். அந்த மாதிரி நின்று போனதுக்கு பிறகு நான் ஒரு பதிப்பாளர்கிட்ட கொடுத்தேன். அவர் புஷ் பண்ணது தான் கடைசி ஒரு 6 கதைகள்
1ஆம் தேதி ஆரம்பிச்சு 6ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அது அந்த இது நடந்தவொடனே தான் தெரிஞ்சது, ஓகே இது வந்து பதிப்பு தொழில்ங்கிறது கண்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு சிற்றிதழோட ஒரு தொடர்ச்சி. யாரோ ஒருத்தங்க நம்ம கவனிக்கணும், அவங்கள வந்து புஷ் பண்ணணும், அவங்கள ஒரு செயல்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். ஏற்கனவே இந்த 5 கதைகள் பண்ணதுனால அவர் தொடர்ச்சியாக புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் அந்த இன்சோம்னியா கதைகள்னு சொல்கிறது, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சக இன்சோம்னியாவாதி. ஒரு 2-3 வருடங்களாக தூக்கங்கள் இல்லாமல் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், அப்புறம் புக் ஃபேர் ஒட்டி எல்லா கண்டங்களையும் இருந்து பேசினாலும் எல்லாருக்கும் அந்த டைம்லேயே ரிப்ளை பண்ணி பழகி தூக்கங்கிறதே முழுமையாக போயிடுச்சு. இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஜான்ரா எதுக்கு வந்து 3 பேர் வரணும், இவங்க வெளியிடணுங்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து படைப்பு ரீதியாக, இன்னொன்று வந்து தொழில் ரீதியாக. தொழில் ரீதியாக முதல்ல சொல்லிக்கணும் அப்படின்னா, ஏன்னா முதல்ல வந்து பதிப்பாளனை மறைச்சி, எழுத்தாளனை மறைச்சு பதிப்பாளன் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த இடத்துல அந்த வேல்யூஸை வந்து நான் ஒரு பாத் ஃபைண்டராக நான் கண்ணன் சார்ட்டு தான் கற்றுட்டு இருக்கேன். அவர் என்னை தொடர்ச்சியாக மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் புக் ஆஃபீஸ்க்கு முதல்ல டெல்லி கூட்டு போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோடைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வரையும் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நாங்கள் இன்னும் போனது கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டெலிகேட்ஸ்லாம் வந்தப்போ நம்ம ஷாப்க்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க நம்மளை வந்து இண்டஸ்ட்ரியில் ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ண இருக்கும்போது அந்த வேல்யூஸை நானும் அதை ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் அதையே என் கூட இருக்கக்கூடிய சக பதிப்பாளர்கிட்டையும் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் அது தொடர்பாக கார்த்திக் நானும் கிட்டத்தட்ட நண்பர்களாகவே இந்த இதில் வந்து மாறிட்டோம், நிறைய ஷேர் பண்ணுறோம். அதுக்கு இணையாக தான் கவிஞர் தம்பி அவர்களோடையும், ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது இல்லாத போது அதை வந்து கிட்டத்தட்ட அந்த மழையை ஒட்டி ஒரு சீரீஸ் ஒரு 7 சீசன்ல எனக்கு மழையால் அஃபெக்ட் ஆயிருக்கு தொடர்ச்சியா. அந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு சரியான புத்தகத்தை தேர்வு செஞ்சு என்னோட பிறந்த நாள் பரிசா அன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அப்போ தான் எனக்கு அந்த ஒரு விரிவடை செய்யக்கூடிய, இப்போ நான் தாராளமாக சொல்றதுக்கு ஷானுடைய கடைசி வெட்டாட்டம் போட்டதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் நான் ஆஃப்செட்டுக்கே போனேன். எனக்கு அந்த என்னுடைய புக்கில் அந்த பிரிண்டிங் வாசம். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து எனக்கு நான் எழுதுறதும் நான் பதிப்பதும் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நோக்கி போய்கிட்டு இருந்தது. இது எல்லாமே ஒரு கூடி வரும் காலகட்டங்களில். ஆனால் என்னை வந்து எழுத்தாளராக என்னை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஆளுன்னு சொல்லணும்னா சதீஷ்குமார் சன்னிவாசன் சொல்லணும். அவர் மட்டும்தான் ட்ரங்குப்பட்டி போட்டாலேருந்து தொடர்ச்சி என் கதைகளை வாசிக்கிறவர். ஒரு அது வந்து ஒரு எழுத்தாளருக்கு ரொம்ப தேவை. 2 பேர், ஒருத்தங்க வந்து கதை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே அவங்க என் கதை நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அதோட அதுக்கு பிறகு அதில் கூட குறைகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து அவங்களுக்குள்ள ஒரு ப்ரூஃப் ரீடிங் திறன் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு நேற்று என் புக்கை வாசிக்க பிறகு தான் தெரியும். அத்தனை பிள்ளைகளை சுட்டி காமிச்சிட்டாங்க. நல்ல வேலை இது வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தோம், மறுபடியும் திருத்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. சதீஷை சொல்லணும்னா, சதீஷ் வந்து அவர் கண்ணம்மா தொகுப்பு சாக்கந்தசாமி சொல்லும்போது அது நீயே பப்ளிஷ் பண்ணதுனால தான் உனக்கு யோபர்ஸ்கார் கிடைக்கலாம்னு வச்சுக்கோ, நீ ஃபைனலில் இருந்த அப்படின்னு என்கிட்ட அவர் சொன்னார். எனக்கு அது ஒரு விஷயமா தான் தோணுச்சு. நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது, நம்ம செல்ஃப் பப்ளிஷ் பண்ணும்போது அது மட்டும் செல்ஃப் பப்ளிஷிங்காக பார்க்கப்படுங்கிறதுனால எனக்கு இருக்கும்போது இவருடைய புத்தகத்தை நான் பதிப்பிக்கிற வாய்ப்பு கிடச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் நான் அவரை தொந்தரவு பண்ண அளவுக்குலாம் இவர் என்ன பண்ணலை, என்கிட்ட கேட்டுக்கே தான் செஞ்சார். நான் நாவலை ரீரைட்டே பண்ண வச்சோம் ஆல்மோஸ்ட். அப்படி பண்ணும்போது இது சாத்தியமாச்சு. நான் தொடர்ச்சி அந்த வருடம் சதீஷ்க்கு ஒரு குறுநாவலும் தர்ற அளவுக்கு எனக்கு உற்சாகம் அந்த நேரத்தில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல சதீஷ்குமாரும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருந்தார், அந்த எல்லா கதைகளையும் வாசிக்கக்கூடிய ஆள். அதனால தான் அவர் பதிப்பு தொழிலில் ஒவ்வொரு புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது அது என்னுடைய ஒரு புத்தகமாகவும் பார்த்துட்டு இருக்கேன். சார் சொன்ன மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் ஒன்று ஒரு ஆர்கானிக்காக வேல்யூஸால் மட்டுமே உருவாயிருக்கு தமிழில் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே நான் அங்கம் வகிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அந்த வேல்யூஸ் மேலே ரொம்ப கன்சர்னாக இருக்கிறேங்கிறதையும் அந்த பதிவு பண்ணிக்கிறேன். அதில் தான் அந்த தொகுப்பு வந்து, இந்த தொகுப்பு கூட இதோட ஃப்ரேம் ஒர்க் எனக்கு வந்து நான் டார்கெட் பண்ணது வந்து வாழும் மாமலைங்கிறத இவர் டிரான்ஸ்லேட் பண்ண அமிதாப் கோஷோடைய நான் அந்த ஐபி ஸ்ட்ராலஜி ஃபுல்லாக வாசிச்சிருக்கிறேன். எனக்கு அமிதாப் கோஷ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இந்தியன் ஆத்தர். அப்படி இருக்கும்போது அந்த சிஎஃப் ஆஃபீஸ்லாம் வந்து அந்த அதுலேருந்து இப்படி ஒருத்தர் அந்த கிளைஃபைக்கு மாறினது, இதெல்லாமே என்னுடைய படைப்புகளை வந்து கண்ணம்மா பார்க்கும்போது சூழல் ஓரியன்டான சில கதைகள் இருக்கும். நான் பெருசாக எய்ம் பண்ணேன், பட் சின்ன லெவலில் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் அதோடைய ஃப்ளேவர் வந்து தூக்கமற்ற இரவுகளாக இருந்தது. அதுவும் அந்த கடைசி 5-6 நாட்களில் இந்த பக்கம் புக்கும் இந்த பக்கம் எழுத்துமா முழுமையாக தூக்கமற்ற இரவுகளாக இருந்தோம். இவரும் இன்னும் தூங்காத ஆள் தான். ஸோ இப்படி
இந்த தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாருமே தூக்கம் குறைவான உள்ள காலத்திலேயே இந்த புத்தகத்தை வெளியிடுவது மிக பொருத்தமான சூழல் நினைக்கிறேன். உடன் இருக்கக்கூடிய ஷானை பற்றி சொல்லியாமல் ஷான் உடன் இருக்கிறாருங்கிறது தான் விஷயம். அவர் வந்து நான் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் எல்லாத்தையும் தெரியும், எல்லாமே தெரியும். அது ஒரு குடும்பத்துடைய அங்கத்தினர் மாதிரி நான் அவரை பார்க்குறேன், அட்வைசஸ் கேட்டுட்ருக்கிறேன். அவரோட வளர்ச்சியும் நான் பார்த்து பிரமித்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாரும் வந்திருந்து என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை ரைட்டராகவும் ஒரு பயணத்தை இனிமே தொடர்ச்சியாக இருக்கும் என நம்பிக்கை ஊட்டிய நண்பர்கள் அசோக், ஆனந்த் எல்லாருக்குமே வந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் வானவில் புத்தகாலயத்தில் கிடைக்கும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.